ஜெயம் ரவியினுடைய பிரச்சனை இப்போ தலை விரிச்சு ஆட ஆரம்பிச்சிருக்கு. என்னுடைய ஒய்ஃப் என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க ஃபீல் பண்ணாலும் அவர் மேலே தான் எல்லா தப்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி ஒரு பக்கம் பயங்கரமான சண்டை. சரி, ரெண்டு பேருக்கும் என்னதான்ப்பா நடக்குது, இவங்க எதுக்காக தான் விவாகரத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி அலசி ஆராயும் போது பல பேர் பல தரப்புல இருந்து ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அப்படிங்கிற இந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெயம் ரவி முழுக்க முழுக்க வந்து தங்க முட்டை போடுற ஒரு வார்த்தா தான் அவங்க வீட்டில் இருந்திருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து டோட்டலாக இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க மாமியார் லட்சமாக போட்டு படத்தையும் எடுத்தாங்க. அந்த படம் ஃபுல்லாக வெற்றியே இல்லாமல் எல்லாமே ஃப்ளாப் ஆனதுனால இப்போ எல்லாத்துக்குமே வந்து அந்த அக்ரிமெண்ட்டுக்கெல்லாம் வந்து ஒருத்தவங்க சைன் போடுவாங்க பார்த்தீங்களா, ஜவாப்தாரியாக இருக்கிறாரு ரவி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறாரு. ஸோ இதனால் இந்த கடன் பிரச்சனையை யார் தலையில் விடுறது? இவங்க மேண்டையில் இவங்க வச்சுப்பாங்களா, இல்லை என் பொண்டாட்டி மேலே ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே தள்ளுவாரா, இல்லை ரவி தான் இதை ஏற்றுப்பாரா அப்படின்னு பல பிரச்சனைகளோடு இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் முழுக்க முழுக்க தமிழ்வேந்தன் சொல்கிற ஒரே விஷயம், மாமியார் குடும்பம் இவரை வந்து நல்லா வச்சு செஞ்சாங்க. இப்போ கடன் பிரச்சனை யார் தலையில் கட்டுறது அப்படிங்கிறது தான் இவங்க குடும்பத்தில் நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இதை சுமூகமாக முடிச்சிருக்காரு. அண்ட் ஜெயம் ரவி கனிஷ்கா அப்படின்னு இவர் ஒரு பக்கம் ஒரு லைனில் போயிட்டு இருந்தாலும் கல்யாணம்லாம் ஆகாதுப்பா, ஆனால் ஒரு ஜெயிலுக்கு தான்ப்பா போகணும் அப்படிங்கிறது ஒரு கதையாக சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுக்கு கருத்தை மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். பாய்.